வெல்கம் டு பால்மதி குரு கிச்சன். நம்ம வந்து அகத்தி காயில் பொரியல் பண்ண போகிறோம், பீர்க்கங்காயில் கூட்டு பண்ண போகிறோம். அந்த அகத்திக்காய் வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். பொதுவாக கீரையெல்லாம் எல்லா இடத்துலையும் விற்கும், நம்ம வாங்கிட்டு வந்து பொரியல்லாம் பண்ணுவோம். காய் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நல்லா இளம் பிஞ்சு காய் கிடச்சிது. அதே மாதிரி பீர்க்கங்காயில் கூட்டு ரெண்டுமே ஃபுல் அயன். இதை வந்து கூட்டு செஞ்சுருக்கோம். ரெண்டுமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து பொரியல், அகத்தி காயில் பொரியல். இது வந்து பீர்க்கங்காயில் கூட்டு. இது ரெண்டும் சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹலோ, அகத்திக்கீரை பார்த்து. அகத்திக்கீரையில் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. அகத்திக்கீரை அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. அகத்திக்கீரையில் இந்த அது வந்து செடியில், அகத்திக்கீரை செடியில் மரம், அகத்திக்கீரை மரம். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அகத்திக்கீரை செடி கிடையாது, அது செடியும் இல்லாமல் மரமும் இல்லாத மாதிரி இருக்குமா, நான் செடின்னு நினச்சிட்டேன். அதில் பாருங்கள் இந்த மாதிரி காய்கள். இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் நீளமாக எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் காய்கள். இது வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பிஞ்சு, இளவும் பிஞ்சு சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் அவ்வளோ நல்ல மெல்லிசா பிஞ்சுன்னா பிஞ்சு. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பொரியல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இதை பொரியல் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறதுக்கு வருது. இது வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பாருங்கள் நல்லா அழகாக கட் பண்ண வருது. இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானே வந்து இவ்வளோ வயசில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த அகத்திக்கீரை நிறைய சாப்பிட்ருக்கேன், அகத்திக்காய் வந்து அவ்வளோவா சாப்பிட்டதில்லை. அகத்திக்காய் வந்து இந்த மாதிரி ஒரு காரமணி காய் மாதிரியே நீளமாக லென்த்தியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே, ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்த்தேன்னா அதில் சரி நீங்கள் எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பார்க்கட்டும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட இதை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இதை காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம இப்போ பொரியல் பண்ணலாம். இது மாதிரி பாருங்கள் பொடியாக எவ்வளோ சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போது பொரியல் பண்ண போகிறோம். அகத்திக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு குட்டியாக. இப்போ நம்ம வந்து இதை பொரியல் செய்யலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. பொரியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இதில் கடுகு போட்டாச்சு. இப்போது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு. ஒரு 3-4 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் ஒரு 3 சிவப்பு மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கிளஞ்சதும் சிவக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த காய்களை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன நல்லா இலசாக இருக்குது. இந்த காய் நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக வந்தது. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். நல்லா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி, இது ரொம்ப இலசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் மினிமமாக தண்ணி விட்டாக்க போதும். இப்போ நம்ம தண்ணி போட்டாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா வெந்தாச்சு பாருங்கள். கலரே அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா காய் அழகாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் காய் 99% வெந்துச்சுன்னு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம்.
சேர்த்து ஒரு நிமிஷம் கிளறிட்டு, பொதுவாக அகத்திக்கீரை ஆகட்டும் அகத்திக்காயாகட்டும் ஒரு ரொம்ப ஒரே ஒரு பர்சன்ட் அகத்திக்கீரையில் இருக்கிற கசப்பு இதில் கிடையாது. சும்மா ஒரு லைட்டாக ஒரு இது இருக்குது, கசப்பு தன்மைன்றது ஒரு கொஞ்சமாக ஒரு 0.1 அந்த அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப கிடையாது. இப்போ நம்ம அதுக்காக இதில் என்ன சேர்க்குறோம், கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். வெல்லம் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கிளறிடலாம். இப்போது நிறைய தேங்காய், இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் நிறைய சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் இருக்கிற மாய்ச்சர் வந்து ஈரத்தன்மை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்டவ்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கி சாப்பிட வேண்டியது தான். இப்போ பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பீர்க்கங்காய் நல்லா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி முழுசாக இருக்குது, நல்லா கட் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ்க்கெலாம் இந்த உள்ளே இருக்கிற விதை இருந்தால் அதை வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிடலாம். ஏன்னா இதில் பாருங்கள், இதை பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை நல்லா ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வேக போடலாம். இது பாருங்கள், இது உள்ள முத்தலாக இருந்தால் நம்ம எடுக்கணும். இது வந்து ரொம்ப இலசாக இருக்குது, நம்ம அதனால் இது வந்து இந்த மாதிரி உள்ள பீசஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேக போட போகிறோம். ஃபஸ்ட்டு காயை வேக வச்சிடலாம். இது வந்து இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். இதை தாளிக்கிறது அரைச்சி விடுறதெல்லாம் அதுக்கப்புறமா. ஃபஸ்ட்டு காயை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பீர்க்கங்காய் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இப்போது இதில் ரொம்ப மினிமமாக இப்போ காய் போட்டாச்சா, இதில் ரொம்ப தண்ணி தெளித்து தான் வேக விடணும். இது ரொம்ப நைஸாக வேக விட வேண்டாம், கொஞ்சமாக. இது ஆக்சுவலாக இது இட்லி பானையில் அந்த கீழே தண்ணி விட்டுட்டு அது மேலே தட்டில் இந்த காயை போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இப்படி வேக வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சு இதை வேக வச்சுக்க போகிறேன். இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சுருக்கேன், நல்லா குழகுழன்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் இதில் போட்டுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே காய் நல்லா வேகட்டும். பருப்பும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். காய் நல்லா அருமையாக வெந்தாச்சு. லேசாக தண்ணி தெளித்ததுக்கே பாருங்கள், இதில் தண்ணி தெரியுது. அதனால் ரொம்ப தண்ணி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்புறம் வந்து அந்த ரெசிபி வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு ஆகிடும். அளவாக தண்ணி வச்சு தெளிச்சியே வேக வச்சாலே பீர்க்கங்காய் சூப்பராக வெந்துடும். இப்போ பாசிப்பருப்பு அதில் போட போகிறோம். ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு கொஞ்சம் நல்லா அதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். உப்பு இப்போ அளவாக உப்பு போட்டுக்கலாம், எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ. உப்பு கொஞ்சம் கூட்டி குறைச்சி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சதை விட போகிறோம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா இது வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஜாரில் தண்ணி விட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய தேவையில்லை.
எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம அதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதுக்கு மிக்ஸி ஜாரு ல நிறைய இருந்ததுன்னா அதையும் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு இப்போ விட்டுடலாம். கூட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு, பீர்க்கங்காய் கூட்டு. இப்போ இது வந்து முக்கியமானது. இதுக்கு இப்போ தான் நம்ம தாளித்து விட போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெயை இதில் நான் கொஞ்சம் விட போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப வாசனை கமகமான்னு இருக்கும். அளவாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். ஏன்னா அதுவுமே அதிகமாச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது கடுகு போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். கொஞ்சம் உளுந்து போட்டுடலாம். இதெல்லாம் வந்து கூட்டுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கூட்டெல்லாம். நம்ம உளுந்து நல்லா சவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் சவக்கட்டும். இது நல்லா சிவப்பானால் தான் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வாசனை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சிவக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப சிவந்துடும் இல்லைன்னா. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுலேயே நல்லா சிவக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா சவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போது நல்ல தேங்காய் எண்ணெய் போட்டதுனால நல்ல வாசனை. நம்ம தாளித்து இதில் சேர்த்த உடனே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. அருமையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. இதில் வந்து நம்ம இதில் நல்ல அருமையான இது வந்து சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி அதுக்கெல்லாமே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இது வந்து பீர்க்கங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அருமையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஏற்கனவே தாளித்து போட்டிருக்கோம். இது கொஞ்சம் மேலே போடும்போது ரொம்ப மனசு சூப்பராக இருக்கும்.